நீங்கள் அவங்களோட வந்த காட்சிக்கூடங்களுக்கு செல்வதற்கு முன் சில விடயங்களை அவங்களோட கலக்கலாம் இருக்கின்றேன். உண்மையில் இவ்வாறான தொழில்நுட்ப கல்லூரிகள் ஏன் உருவாக்கப்படுகின்றன என்பதற்கான விளக்கம். தற்பொழுது உலகில் இந்த தொழிற்சந்தை இந்த போக்கு மாற்றமடைந்து கொண்டு வருகின்றது. குறிப்பாக இதில் நாங்கள் தற்பொழுது இருக்கிற டைம் கல்வி கற்கின்ற மாணவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு மாற்றத்துக்கு உட்படுற சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். என்னென்று சொன்னால், இந்த தொழிற்சந்தைக்கு ஏற்ற வகையில் இந்த கல்வி நடைமுறை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் புதிய கல்வி சீர்திருத்தம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கல்வி சீர்திருத்தத்தின்படி முழுமையாக மாணவர்கள் தொழிற்சந்தைக்கு தயார்படுத்தப்பட்டவர்களாக தான் வெளியிடப் போகின்றார்கள். இப்போ இதில் இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற நீங்கள் அவ்வாறு இல்லாமல் பழைய கல்வி நடைமுறையின் அடிப்படையிலேயே வெளியிட வர போறீங்க. உங்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கிட்டத்தட்ட 7 வருடத்துக்கு பின்னர் ஏஎல் கற்றுட்டு வெளியில் வாரவரோட நீங்கள் போட்டி போட முடியாத நிலை ஏற்படும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியான அறிவோடு வெளியில் வர போயிடும். நாங்கள் அந்த மாற்றத்துக்குட்படுற சூழ்நிலைகள் இருக்கிறபடியாக நாங்கள் நிச்சயமாக எங்களோட கல்விக்குள்ள இந்த தொழில்நுட்ப கல்வியை உள்வாங்குவதற்காகத்தான் எதிர்காலத்தில் தொழிற்சந்தையில் நாங்கள் ஒரு சிறந்த தொழிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய தொழில் போக்கு வந்து மாறிக்கொண்டிருக்கு. எப்படி மாறிக்கொண்டிருக்குன்னு சொன்னால், தற்பொழுது உண்மையில் நாங்கள் ஒரு பேப்பர் குவாலிஃபிகேஷனோட தொழிலை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைமை மாறி எங்கள்கிட்ட இருக்கிற திறன்களை நாங்கள் வெளிப்படுத்துவதாக தான் தொழிலை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இதை மாணவர்கள் மத்தியில் பிரபல்யமடைய செய்கிறதுக்காகத்தான் இந்த உலக திறன்கள் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த வருடத்துக்கான திறன்கள் தின கருப்பொருள் வந்து ஏஐ மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் இளைஞர்களை வேலைப்படுத்துகிறேன். இப்போ எதிர்கால தொழிற்சந்தைக்கு தேவையான 2 முக்கியமான அதிமுக்கியமான திறன்கள் இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோட டிஜிட்டல் தொழில்நுட்பம். இந்த 2 இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தொழிற்சந்தைக்கு போறதுல இருந்து தடுக்கப்படுவோம். இப்போ இது சம்பந்தமாக நாங்கள் எந்த ஒரு விடயத்துக்கு போனாலும் இப்போ ஏஐயும் டிஜிட்டலும் வந்துச்சு. இப்போ இதில் இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேருமே கிட்டத்தட்ட ஒரு கால பகுதியில் சூமக்கூடாக கல்வி கட்டுறது. உங்களோட பாடசாலையில் இருந்த ஆசிரியர்களோ அல்லது நீங்களோ 2000 ஆண்டுக்கு முன்னே சூமை பற்றி யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆசிரியர்களுக்கு சூமை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. அந்த காலப்பகுதியில் நாங்கள் எப்படி மாறினாங்கன்னு சொன்னால், ஆசிரியர்கள் சூமை பற்றி கற்றுக்கொண்டிருந்தார்கள், மாணவர்கள் சூமில் கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆசிரியர்களுக்கு சூம் அப்பால் பழகினும் ஆறில் பழகினோட மாணவர்களையும் கற்றுக் கொடுப்பது கூடாது. அப்போ அந்த டெக்னாலஜி சேஞ்சை நாங்கள் எப்படி அடப்பாயினமோ அது மாதிரி எதிர்வரும் காலத்திலேயும் நாங்கள் மாறப்போகிற தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தது. அந்த அடிப்படையில் இனிவரும் காலங்களில் இந்த தொழில் வாய்ப்புகள் கூட எப்படி மாறப்போகுதுன்னு சொன்னால், இதுவரை காலமும் நாங்கள் எதிர்பார்த்திருந்த இந்த கல்வி தகவல் அடிப்படையிலான தொழில் வாய்ப்புன்றது இனிமேல் சாத்தியமற்ற ஒன்று. குறிப்பாக ஆசிரியர்கள் கூட ஆசிரியர் தொழிலுக்கு மாறதுன்னா இந்த கல்வி தலைமை அடிப்படையை வச்சுக்கொண்டு மாறுன்றது நீ சாத்தியமற்றதாகப்படும். எப்படின்னு சொன்னால், அவர்கள் தொழில்திறமை உள்ளவர்களாக தனிய கல்லூரிகளுக்கு கூடாதான் ஆசிரியர் தொழிலுக்கு வர வேண்டிய ஒரு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது கல்விக்கு இருந்தது. அப்போ நாங்கள் கல்வி தலைமையை வச்சுக்கொண்டு எந்த ஒரு தொழிலுக்குமே போகிற ஒரு நிலைமை எதிர்காலத்தில் வேணும். அப்போ அதற்கு சமாளிக்கக்கூடிய வகையில் நாங்கள் எங்களோட மாணவர்கள சூழல் எப்படி வருதுன்னு சொன்னால், எதிர்காலத்தில் திறன்கள் இருக்கிறவருக்கு மட்டும்தான் தொழில் வழங்கப்படும். தற்பொழுது அந்த பிரச்சனை எதிர்நோக்கப்பட்டு கொண்டு வருது. எப்படி என்று சொன்னால், பல்கலைக்கழகத்தில் பட்டத்தை முடித்தவர்கள் எல்லாம் வீதிகளில் இருக்கிறார்கள், எங்களுக்கு வேலை வழங்குங்கள். ஆனால் அதே பல்கலைக்கழகங்களில் அவர்களுடன் கற்ற சிலர் தங்களுக்குள்ள சில டெக்னிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அவர்கள் தொழில்களை பெற்று அவர்கள் நல்ல சம்பளத்துக்கு வேலை அல்லது தொழில் முயற்சியாளராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எந்தவித திறனும் பெற்று தனியே பேப்பரோடு இருக்கிறார்கள், வேலைக்காக சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நிலைமை எதிர்காலத்தில் நாங்கள் கல்வித்தலைமையோட மட்டும் இருக்கிறவங்க இன்னும் நிலப்படும்.
எதிர்காலத்தில். இப்போ இதுக்கு நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு திறனை வளர்த்து ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷனை நாங்கள் கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும். எதிர்காலத்தில் குறிப்பாக கலைத்துறை மாணவர்கள் பல்கலைக்கழக கல்வியோடு நின்றால் வேலை கிடையாது. அவர்கள் பல்கலைக்கழக கல்வியோடு இணைந்தோ அல்லது கல்வியின் பின்னரோ ஏதோ ஒரு தொழில்நுட்ப அறிவை தங்களுக்குள்ள சேர்த்துக்கொள்ள ஊடாகத்தான் குறைந்தபட்சம் ஐடியில தன்னும் ஒரு இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷனை தங்களோட சேர்த்துக்கொள்வதோடாக தான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் என்ற நிலைமை வெகு விரைவில் வரும். இப்பவே வந்துட்டு அப்ப இதற்கு நாங்கள் எதிர்கால தொழிற்சந்தையில நாங்கள் போறதா இருந்தால் நிச்சயமாக திறன்கள் அடிப்படையிலான வேலை வாய்ப்பு தான் எதிர்காலத்தில் இருக்கு. இதுதான் உலக தேவையானது இருக்கு. கடந்த காலங்களில் இலங்கை அரசாங்கத்தால வெளிநாட்டு அரசாங்கங்களுடைய ஏற்கனவே காட்டப்பட்டது SIDFE வெளிநாட்டு அரசாங்கங்களோட பாரிய ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது என்னென்னா இலங்கையின் பொருளாதாரத்திலிருந்து மீட்சி பெறுவதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள்ல 10% கூடி அடைவு செய்யப்படவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே தேவை தொழில்நுட்ப அறிவுடன் கூடிய ஊழியர்கள். எங்களுடைய இலங்கையிலே அவ்வாறானவர்கள் இல்லை. அதனால அந்த வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பூர்த்தி செய்ய முடியும். குறிப்பாக இங்கே இருக்கிற ஆட்டோமொபைல் செக்டர் கூடி ஆட்டோமொபைலுக்கு வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதிகம் காணப்பட்ட போதும் எங்களால் எங்களோட டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் ப்ரொடியூஸ் பண்ணின ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் வேலைப்படக்கூடிய அந்த உலக சந்தையில் உள்ள தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அவ்வளவு தூரம் அதற்கான வேலை வாய்ப்பு இருக்கு. அவ்வாறான வேலை வாய்ப்பு தரக்கூடிய துறைகளை தெரிவு செய்து கற்பதோடாக எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு சிறந்த வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். உண்மையிலேயே கல்வி கற்பதன் நோக்கம் ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பை பெற்று அதனூடாக ஒரு நிதி வருமானத்தை ஈட்டி அதனூடாக உங்களோட குடும்ப வாழ்க்கையை நல்ல வகையில் அமைத்துக் கொள்வது. அந்த தேவைப்பாடு இனி கல்வி தலைமையோடு இருந்தீங்கன்னா உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. அதுக்கு தேவையானது ஏதோ ஒரு அடிப்படையில் டெக்னிக்கல் ஸ்கில்ல நீங்கள் உங்களுக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாற்றத்துக்கான காரணிகள் என்னென்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது நிறுவனங்கள் எதிர்பார்க்கிறது வந்து பட்ட தகவையை விட திறன் வாய்ந்தவர்கள் தான் தொழிலுக்கு தேவை. இன்றைக்கு தென்பகுதியில சரி ஏனைய நிறுவனங்கள்ல சரி இலங்கையில யாழ்ப்பாணத்தில் அதிக அளவு பட்ட வேலை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தான் கூட இருக்கிறோம், தென்பகுதியிலே இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு தனியார் துறைகளில் தங்களுக்கு ஏதோ ஒரு துறையை வளர்த்து கொண்டு போயிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அச்சுவேலை கைத்தொழில் போட்டையில கூட வருகின்ற நிறுவனங்களுக்கான தொழிலாளர்கள் இங்கே இல்லை. ஏன்னா மெஷினிஸ்டோ அல்லது ஆட்டோமொபைலோ முடித்தவர்கள் இங்கே இல்லை. அதனால அவர்கள் என்ன செய்திருந்தார்கள் சொன்னால் திரும்பவும் தென்பகுதியிலிருந்து அந்த துறை சார்ந்த கற்றலை மேற்கொண்ட மாணவர்களை கொண்டு வந்துதான் அவர்கள் அந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வருகிறது. ஆனால் வெளியில் சொல்லப்படுகின்றது கைத்தொழில் போட்டையினூடாக வடமாகாணத்தின் வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். இதே போல கிள்ளச்சி முள்ளச்சியும் ஓடியாலும் ஆரம்பிக்கப்பட போகுது. ஆரம்பித்த பின்னர் என்ன நடக்கும் சொன்னால் இதற்கான வேலை வாய்ப்பு எங்கட பிரதேசத்தில் உள்ளவர்களால டெக்னிக்கல் லேபர்ஸ் இல்லாதனால வெளியில் தான் வேலை வாய்ப்பு பெற்றுக் கொள்ள போறாங்க. அப்ப இந்த நிலைமை மாற வேண்டும், எங்கட பிரதேசம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமா ஒரே ஒரு வழி நாங்கள் தொழில்நுட்ப கல்வி அறிவை வளர்த்துக் கொள்வோம். குறிப்பாக இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மெக்காட்ரானிக்ஸ் மெஷினிஸ்ட்ன்றது வந்து சரியான டிமாண்ட். எல்லாமே ஆட்டோமேஷன், எல்லாமே தன்னியக்கம். அப்ப தன்னியக்கமான பொறிகளை செயற்படுத்துறதுக்கு வந்து ஒரு நுழையத்தோட ஆக்க வேணும். அது இல்லை எங்களுக்கு. இந்த கோர்ஸ் இங்கே இருக்கிற கோர்ஸ் அத்தனையுமே டிமாண்டான கோர்ஸ். அப்ப அவைகளை நீங்கள் முழுமையாக நீங்களுடைய பார்த்து உங்களுக்குள்ள அறிவை வளர்த்து கொள்வதோட இன்றைக்கு நீங்க டிசைட் பண்ணணும் நான் எந்த கோர்ஸை படிக்க போறோம். அதுக்காக தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். சரி, அப்ப இது முதலாவது விஷயம். அடுத்தது வந்து டிஜிட்டல் மட்டுமே உலகம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏஐ வந்து எல்லா துறையிலையும் புகுந்துட்டு. அப்ப இந்த ஏஐலையும் டிஜிட்டலைசேஷனையும் எப்படி கையாளுறதுன்றது தெரிகிறதுக்காக
ஓரளவுக்கு நீங்கள் அந்த நுழையத்தை பார்த்துக் கொள்ளும். இன்னைக்கு ஏஐல வந்து நுழையத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தனியே நிறுவனங்கள் மட்டும் இல்லை, ஆன்லைனில் கூட பலர் அந்த விஷயங்களை கற்று ஒரு ஏஐல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த ஏஐ என்றது வந்து இன்றைக்கு உலகை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் வந்து ஏஐ கூட ஆசிரியர் தொழில் கூட செய்கிற அளவுக்கு டெவலப் பண்ணிட்டு, அப்போ அந்த தூரம் நாங்கள் அதுக்குள்ள போக இல்லைன்னா இப்போ இந்த சரியான நிலைமையை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் சூமை அடப்பாகையில் இருந்தால் எங்களோட பிள்ளைகளும் கல்வி கற்றிருக்க முடியாது, ஆசிரியர்களும் கற்பித்திருக்க முடியாது. அதே மாதிரி தான் இப்போ ஏஐ வந்துட்டுது. நாங்கள் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் அதுக்குள்ள அடப்பாகைன்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் சில இடங்களில் வெளியேற்றப்பட வேண்டியவர்களாக மாறும். அந்த சிஸ்டத்துக்கு இவர் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பாடியார் சொல்வார்கள். அந்த வார்த்தைகள் எங்களுக்காக மாறும். இவர் அதுக்கு பொருத்தமில்லை என்ற அளவுக்கு வார்த்தைகள் மாற்றப்படும். ஆகவே நாங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ சமூகத்தில் கூடுதலாக இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் படிக்கணும் பண்ண தேவை அல்லது ஒரு விஷயத்தை அறியணும் பண்ண தேவை இல்லை. நிகழ்நிலையிலேயோ அல்லது இணையதளங்கள் மூலமோ எங்களோட நாலேஜை டெவலப் பண்ணலாம். எனக்கு தெரிந்த வகையில் நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள எஃப்ஐல 3-9 எடுத்த ஒரு மாணவன் 7 படிப்பை தெரிவு செய்யவில்லை, 7 போயில்லைன்னு சொல்லிட்டு அவர் முழுமையாக படித்தது ஆன்லைன். படித்து 6 மாதத்துலேயே அவர் ஒரு வேலையை பெற்றுக்கொள்கிறார். 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் 6 மாதத்துலேயே திருப்பி அதை ரிசைன் பண்ணி போட்டு வந்து திருப்பி படித்து இப்போ வட்ட மாதாந்த அடிப்படை வருமானம் 3 லட்சம் ரூபாய். அவற்ற சகாக்கள் இப்போ தான் யூனிவர்சிட்டி போயிருக்கு. அவர் யூனிவர்சிட்டி படிக்க போயில 4 வருஷம். அவர் தற்பொழுதும் குறைஞ்சது 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் கம்பெனியில் வேலை செய்கிறார். அதை விட வெளி கான்ட்ராக்டும் எடுத்து செய்கிறேன். அப்போ அவற்றை ஏர்னிங் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சத்தை தாண்டி. அது அவற்றை முடிவு. அதாவது அவர் சரியான வகையில் டெக்னாலஜியை பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொண்டவர்களாக இன்றைக்கு அவர் 5 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானத்தை பெற்றுக் கொடுத்தார். அப்போ இதெல்லாம் வந்து இன்னொரு சாத்தியம் என்று சொன்னால் இந்த நிகழ்நிலை கல்வியினூடாக. அப்போ மாணவர்கள் இதையும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம் வந்து உலகில் வந்து பெருமளவில் திறன் தொழிலாளர்கள் பற்றாக்குறை இலங்கையிலையும் இருக்கு, உலகிலையும் இருக்கு. இலங்கையில சொன்னால் நீங்கள் அண்மையில் வீதியோரங்களில் பைப் தாக்கப்பட்ட விஷயத்தை பார்த்துருப்பீர்கள். அந்த பைப் தாக்குறதுக்கு கூடி திறனான தொழிலாளர்கள் எமது பிரதேசத்தில் இல்லாமல் வெளி மாவட்டங்களில் தான் கொண்டு வரப்பட்டார். இப்போ முன்னர் கதைக்கப்பட்டது புதுப்பிக்கத்தக்க சக்தி. இதற்கு வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனரி பிரதேசத்தில் வேலை செய்கிறதுக்காக சோழ எனர்ஜி மற்றும் காற்றாலை 2லையும் வேலை செய்கிறதுக்காக மாணவர்கள் இருந்து டெக்னீஷியனை தெரிவு செய்ய சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் அமைச்சிலிருந்து வந்தது. எவரையுமே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னு சொன்னால் படித்தவர்கள் இல்லை. திருப்பம் வேலை செய்ய போகுது. அந்த பூனரியிலே அந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்ட வரப்போகிறது யார் என்று சொன்னால் வெளி மாவட்டம். எங்கள்கிட்ட இல்லை. இப்போ இந்த இடைவெளிகளை நாங்கள் நிரப்பிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் அதிக வருமானத்தை வழியில் கொடுக்க வேண்டியது. ரைட். அப்போ திறன் தொழிலாளர் பற்றாக்குறை என்றது எங்களோட நாட்டிலேயும் இருக்குது, உலகளாவிய ரீதியிலையும் இருக்குது. அப்போ நாங்கள் ஏதோ ஒரு திறனை நாங்கள் எங்களுக்கு இல்லை பொருத்தமான திறனை நாங்கள் வளர்த்து கொள்வதற்காக நாங்கள் நிறைந்த சம்பளத்தோட வேலைக்கு போகக்கூடிய. அடுத்தது வந்து இளைஞர்கள மனப்பாங்கு. இளைஞர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், இன்னொரு அளவுக்கு வேலை செய்கிறத விட நான் சுயமாக தொழிலை தொடங்கணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதற்கு மிக பொருத்தமான துறை தான் இந்த 3ஆம் நிலை கல்வி அல்லது தொழிற்கல்வி. ஒரு தொழிற்கல்வியை கட்டு எவருமே வேலை இல்லைன்னு போராடுவதில்லை. ஒன்றில் அவன் இன்னொருவனுக்கு கீழே இன்னொருவன்கிட்ட போய் வேலை செய்வான். இல்லைன்னு சொன்னால் தானே ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய இயலுமையோடால் இந்த தொழில்நுட்ப கல்லூரிகளில் எது வழியில் மாணவர்கள் போன்றார். எஜாமெண்ட் டெக்கில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டப்பட்டது. அதனை ஒன்றுமே மாணவர்களை பல துறைகளில் ஆற்றல் உள்ளவர்களாக வழியில் விடணும் திட்டமிடப்படுற முடியாது.
அப்போ இந்த தொழிற்கல்வி கற்றவர்கள் எங்கேயுமே யார்கிட்டையுமே அரசாங்கத்திட்ட போய் போராட்டம் செய்ய மாட்டார்கள். எனக்கு ஒரு தொழிலை தான். அவர்கள் ஒன்றில் ஒரு கம்பெனி அவரை தேடி பிடித்துக் கொள்ளும், அல்லது கூட அவர் தனது தொழிலை தொடங்கிக் கொள்வார். இங்கே கற்ற மாணவர்கள் பலர் தற்பொழுது ஒரு தொழில் முயற்சியாளர்களாக 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வைத்து வழிநடத்துவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதை விட இங்கே படித்தவர்கள் எவருமே இங்கே படிப்பிக்கிறபடி வருகிறார்கள் இல்லையே என்று சொன்னால் அதை விட அதிக வருமானத்தில் அவர்கள் தொழில் பார்க்கின்றார்கள் அல்லது வெளிநாட்டுக்கு போய்விடுகிறார்கள். அந்த நிலைமை இந்த தொழில்நுட்ப நிறுவனங்களில் காணப்படுகின்றது. எனவே நீங்கள் அந்த வகையில் உங்களுடைய சரியான முடிவை நீங்கள் எடுக்கணும். அடுத்து பாரம்பரிய கல்வியில் பாரிய குறைபாடுகள் இருக்கு. எனவே இந்த கல்வி திட்டம் அந்த பாரம்பரிய கல்வியில் அந்த கல்வியை வைத்துக்கொண்டு எந்த ஒரு தொழில் வாய்ப்பையும் டிமாண்ட் பண்ணி பெற இல்லாத நிலைமை இருக்கு. ஆக மருத்துவ துறையிலையும் பொறியியல் துறையிலையும் தான் டிமாண்ட் பண்ணி பெறக்கூடிய நிலைமை இருக்கு. அதுலேயும் பொறியியல் துறையில் சற்று குறைவடைந்து கொண்டு வருது என்றால் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன்களால் மாணவர்கள் பிராக்டிக்கல் நாலேஜோட வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு சில இடங்களில் முன்னுரிமைப்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் மருத்துவத்துறையிலும் கூட அண்மை கால போக்கு மருத்துவர்களை தவிர ஏனைய துணை மருத்துவ துறையில் கிட்டத்தட்ட பார்மசிஸ்ட், இந்த எக்ஸ்ரே டெக்னீஷியன் போன்ற பல்வேறு துறைகளில் 3-4 வருடங்களாக தொழில் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கின்றனர். அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளும் குறைவடைந்து கொண்டு போகுது. ஆனால் தொழில் வாய்ப்பு இருக்கிற துறையாக இந்த தொழில்நுட்பத்துறை மாற்றமடைந்து கொண்டு வருது. ஆகவே இந்த பாரம்பரிய கல்வியில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறத அரசாங்கம் முயற்சிக்குது. அந்த அடிப்படையில் புதிய கல்வி சீர்திருத்தம் இருக்குது. அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு இடையில பாதிக்கப்படுறார்கள் இந்த மாணவர்கள். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜை உருவாக்கி வளர்ப்பதோட தான் எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட 2030க்கு பிறகு வர மாணவர்களோட நீங்கள் போட்டி போடக்கூடிய அடுத்த ஆண்டுல இருந்து 6ஆம் வகுப்புல படிக்க போறாங்க புது கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில். அவன் எடுத்து வரைக்கும் ஏதோ ஒரு வகையில உங்களை விட ஒருபடி இயங்குவனாக தான் வெளிவருகிறான். அவனோட போட்டி போடணும் என்று சொன்னார். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது நிலை மாற காலம், மாறப்போகின்றது. மாறுகின்ற காலத்துக்கு நாங்கள் இருக்கின்றோம். எங்களை அறியாமல் நாங்கள் அதுக்குள்ள கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறோம். அப்ப எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தொழில்நுட்பங்களை இருந்து நாங்கள் வெளித்தள்ளப்படுவோம், தொழிலற்றவர்களாக மாறும். இதில் நாங்கள் சரியாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். அடுத்ததாக இனிமேல் நான் ஏஎல் படிச்சுட்டேன், நல்ல டிகிரி முடிச்சுட்டேன் சொல்லி வீட்டில் இருக்கிறார். ஒவ்வொரு டெக்னாலஜியும் மாறி மாறி வந்து கொண்டிருக்க அந்த மாறி வருகின்ற தொழில்நுட்பத்தையும் மாறி வருகின்ற புதிய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் தான் எந்த தொழில் துறையாக இருந்தாலும் நாங்கள் நிலைத்திருக்க முடியும். அந்த அளவுக்கு உலகம் மாறிவிட்டது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு கற்றல் என்றுமே முடிவடைய போவதில்லை. நீங்கள் எதை கற்கின்றீர்களோ அதில் வாழ்நாள் முழுக்க கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து உங்களது எதிர்காலத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி, உண்மையில் எதிர்காலத்தில் நீ என்ன படித்தாய் என்று கேட்க போறதில்லை, அது போய்விட்டது. இன்று கிணவே படிக்காதவர்கள் இருக்கிறார்கள். இது எப்போ அதில் மாற்றம் ஏற்பட்டுடுது. தோவசல்ல எடிஷன் எதுக்குமே படிக்கிறதால திருத்தப்பட்டவர்கள். அப்போ இனிமேல் திறன் உள்ளவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு, படித்தவர்களுக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன திறன் இருக்கின்றதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். திறனை தேடிக்கொண்டீங்கன்னா உங்களை தொழில் உலகம் தேடி பிடிக்கும். நன்றி.